வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் உறவுகளே. இந்த வேளையில் தாய்மண்ணின் விடியலுக்காக ஆகுதியான அனைத்து மாவீரர்களுக்கும் மாமனிதர்கள் நாட்டுப்பற்றாளர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். எனவே இந்த மணித்தியாலத்தின் முதற் பாடலை பின்பு ஒலிக்க விடுகின்றேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு அவசர சந்திப்புக்கு இடையில் இன்றைய சிறப்பு வருகையாளர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதல் இணைத்துக் கொள்கின்றேன். காலத்தின் தேவை கருதி ஒரு நீண்ட நெடிய காத்திருப்போடு எப்பொழுதோ இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இணைந்து நாங்கள் காத்திருந்தோம். பல உறவுகளும் கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய உணர்வாளரும் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அன்பு மகனும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினருமான மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். முதற்கண் இந்த வேளையில் நாங்கள் அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த வணக்க நிகழ்வு மாபெரும் எழுச்சியோடு உலகெங்கிலும் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு தனியனாக இளைய வயதில் அந்த கொடிய இழப்பை சந்தித்தவர். அதில் துவண்டு போகாமல் அந்த குடும்பத்தினுடைய அந்த உணர்வுகள் இன்றும் அதே தந்தை வழியில் தனியனாக இருக்கின்ற போர்க்குணம் கொண்டவராக இனத்துக்காக உண்மையாக தன்னை அர்ப்பணித்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து உண்மைக்காக என்றுமே தன் கொள்கை வழுவாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் பயணியாக இருந்தாலும் அவ்வப்போது மக்களோடு நின்று போராடுகின்ற ஒரு போராளியாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் காற்றலையில் இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை. நீண்ட நெடும் காத்திருப்போடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். முதற்கண் உங்களுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் தெரிவானமைக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தமைக்கு உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அப்பொழுதே இணைக்க இருந்தோம், இத்தனை நாள் காத்திருந்தோம். உங்கள் வருகை கேடிய தமிழ் வானொலியில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி அக்கா, அனைவருக்கும் வணக்கம். முதலில் நாங்கள் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவுகளை உங்களிடமிருந்து கேட்கும் பொழுது அது உண்மையில் எங்கள் எல்லோருக்குள்ளும் வலிக்கின்ற உணர்வு. ஒவ்வொருவருடைய இழப்பும், அதிலும் குறிப்பாக சிங்கக்குகையிலிருந்து உரிமைய புலி தேசிய தலைவரால் மாமனிதர் அந்த மதிப்பளிப்பை உங்கள் குடும்பம் நேரடியாக பெற்றது, அந்த பேரை பெற்றிருந்தீர்கள். எனவே இந்த உணர்வுகள் பற்றிய ஓரிரு வரிகளை உங்களிடம் அறிந்து கொள்ள விளைகின்றோம். ஓமகா, என்னுடைய அப்பா பற்றி சொல்றேன் என்றால், அவர் எனக்கு நல்ல ஞாபகம் நான் ஒரு டீனேஜராக இருந்த காலகட்டத்துல நான் ஏதோ ஒரு சம்பவத்துல நான் சரியா கவலை அடைஞ்சிருந்தான். ஏனென்றால் நான் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அப்ப அந்த இடத்துல அவர் என்னை கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு விடயம் என்னென்றால் ஒரு நபர் தன்னுடைய பாதையிலே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதைக்குள்ள இறங்க, அதுல தோல்வி எப்ப ஒரு தோல்வி என்று சொல்ற ஒரு விஷயம் எப்ப நடக்கும் என்றால் அந்த பாதையில தொடர்றதை கைவிட்டால் அதுதான் தோல்வி. ஆனால் அந்த பாதையில ஏதோ ஒரு பின்னடைவு அடைஞ்சாலும் அந்த பாதையில தொடர்ந்தும் பயணிக்கிற வரைக்கும் எந்த ஒரு விடயத்தையும் தோல்வியாக வெறும் சொல்ல முடியாது. அத கைவிடுறதுதான் தோல்வி. வாழ்க்கையில அதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பின்னடைவுகள் இயல்பு, அது எல்லாருக்கும் நடக்கும். அது நடக்காட்டித்தான் ஆச்சரியமே தவிர அது நடக்கும். நீங்கள் கைவிடாமல் தொடர வேணும். நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பார்வையும் பாதையும் அது இறுதி வரைக்கும் கடைபிடிச்சு முன்னுக்கு போய்கொண்டே இருக்க பார்க்கணும். அப்ப அவருடைய வாழ்க்கையும் அவர் அந்த அடிப்படையில
அந்த அடிப்படையில்தான் செயல்பட்டது. அந்த வகையில வந்து அவரை தடுப்பதாக இருந்தால், அவரை நிறுத்துவதாக இருந்தால், அவரை கொலை செய்வதன் ஊடாக மட்டும்தான் அவரை நிப்பாட்டியிருக்கலாம். இந்த விடுதலை போராட்டத்தை இந்த விடுதலை போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தோற்கடிக்கிறதா இருந்தால் வந்து அதை அழிப்பதின் ஊடாக மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில வந்து அதை தடுக்கலாம். அந்த வகையில ஒரு இனத்தை வந்து சேர்த்து அழிக்கிறதுக்கு வந்து எதிரி யோசிச்சு, ஏனென்றால் கடைசி வரைக்கும் வந்து போராட்டம் வந்து தந்த இலக்கை விட்டு தவற தயாராக இருக்கையில், சரண்டர் பண்ண தயாராக இருக்கையில், கொள்கையை கைவிட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கையில், அப்ப இந்த போராட்டம் தொடர்ந்தும் பயணிக்கிற வரைக்கும் வந்து அந்த இலக்கை நோக்கித்தான் அந்த பயணம் அமையம் என்ற இடத்துல வந்து ஒரு இனாலிப்பை செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு எதிரி தள்ளப்படுறோம். அதே போன்று என்னுடைய தந்தையாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் வந்து நான் அவர் தனக்கென்று ஒரு கொள்கையை வச்சிருந்தவர். அந்த கொள்கையை அடையிற வரைக்கும் அவர் பாரிய பின்னடைவில் அடைஞ்சவர். அவர் தேர்தலில் வந்து போட்டியிட்டு வந்து எந்த ஒரு தேர்தலையும் வந்து வெற்றி பெறவில்லை. ஆனால் அப்படி இருக்க வந்து அவர் எந்த ஒரு இடத்திலும் வந்து சோர்வடைஞ்சு அவர் தன்னுடைய அந்த நிலப்பாட்டை கைவிட்டதாக இல்லை. அதைத்தான் நான் நினைக்கிறேன் தேசிய தலைவர் அவர்கள் அதை விளங்கி கொண்டு இயக்கத்திலே இருந்த அதே எதிர்பார்ப்பு வந்து ஒரு இயக்கத்தை சாராத ஒருவராக இருந்து அதுவும் ஒரு என்ன சொல்ற ஒரு வசதியான ஒரு பின்னணியில இருந்த வந்தொருவர் வகையில வந்து பொதுவாக சொல்ற அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்ல அப்படிப்பட்ட தரப்புகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அப்ப அப்படி இருக்க வந்து அவர் அந்த அணுகுமுறையின் குணமும் தான் அந்த மதிப்பை பெறுவதற்கு எடுத்து கொடுத்தார். உண்மையில் அதாவது தேசிய தலைவருடைய கணிப்பும் மதிப்பும் அது எவ்வளவோ தூர நோக்கு கொண்டது. அவர் சாதாரணமாக ஒரு நாளில் மதிப்பிடுவதில்லை, எவ்வளவோ காலங்கள் அதை உற்று நோக்குவார், தூர நோக்கோடு பார்ப்பார். அத்தகைய ஒரு மதிப்பளிப்பு தான் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மதிப்பளிப்பு என்பது ஒரு தந்தி எங்களுக்கு எல்லோருக்கும். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த காலப்பகுதிக்கு தான் அவர் தேர்தல் பாராளுமன்றம் சென்றிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இன்றும் மாமனிதர் என்று அவருடைய நினைவு காலங்களில் உலகத் தமிழர்கள் போற்றுகின்ற அளவில் அவருடைய தியாகம், அவருடைய அஞ்சா நெஞ்சம், தென்னிலங்கையில் இருந்து கொண்டு கர்ச்சித்த அந்த வீரம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய எங்களுடைய போராட்டத்தின் நியாயப்பாட்டை மும்மொழியிலும் உலக பரப்பெங்கும் சொன்ன அந்த தீரம், இவை யாவும் தான் அவரை தேசிய தலைவர் அடையாளம் கண்டார். இன்று சொல்வார்கள் தலைவன் இல்லாத நாடு காட்டுக்கு கொடும் விலங்குகள் வாழும் காட்டை விட மோசமானது என்று. அத்தகைய சம்பவங்கள் பல நிலத்திலும் புலத்திலும் நடைபெறுவதை பார்க்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அந்த கொள்கை என்ற ஒன்றை முன்னெடுத்து செல்வதையும் அந்த கொள்கை பற்றிய பார்வையை பலவாறாக திரிவுபடுத்துகின்றவர்கள் பலர் இன்று முளைத்தெழுவது தாயகத்திலும் நடைபெற்றிருப்பதை பார்க்கின்றோம். புலத்திலும் அந்த திரிவுபாடுகளை பார்க்கின்றோம். எனவே பல்வேறு சூழ்ச்சிகள் மத்தியிலும் கொள்கைகளை இழக்கக்கூடாது என்று உங்கள் தந்தை சொன்ன வழி, தேசிய தலைவர் காட்டிய வழியில் பயணிக்க வேண்டும் என்று கொள்கையோடு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற சமகால சவால்கள் பற்றி என்னென்ன சவால்கள் என்றால் அது கடல் அளவு இருக்கின்றது. ஒரு சில முக்கிய சவால்கள் பற்றியும் அறிய விளைகின்றோம். அத்தோடு நீங்கள் இன்றைய நாளில் ஒரு முக்கிய சந்திப்பு, இந்த அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனையும் செல்வம் மணிக்கலநாதன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். அந்த விடயங்களை பற்றி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த 2 விடயங்களையும் எடுத்து வருவீர்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொல்ற வந்து இப்ப 2 விதமாக்கா. ஒன்று, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடு வந்து பொதுவாக வந்து தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு ஒரு சற்று என்ன சொல்ற ஒரு பலவீனம் அடைஞ்சிருக்கிற இந்த கருத்து மேலோங்கி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அதுக்கு காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தரப்பு கிட்டத்தட்ட அரைவாசி ஆசனங்களை பெற்று இருக்கு. தேசிய மக்கள் சக்திக்கு வந்து
தமிழ் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள 19 பேர் இந்த முறை பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட. அந்த வகையில 8 பேர் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்யப்பட்ட அர்ச்சுனா வைத்தியர் அர்ச்சுனா அவையோடத்தான் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் முழுக்க அரசாங்கத்தை ஆதரிச்சு நியாயப்படுத்துற ஒரு போக்குல செயல்படுறார். அப்படி என்றால் அந்த 19 பேர்ல மிச்சம் இங்கால தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய 8 பேரும் திரு செல்வம் அடைக்கலநாதன் நானும் மட்டும்தான். அப்படி என்றா 19 பேர்ல ஒன்றுதான் வித்தியாசம். 10 பேர் ஏதோ ஒரு வகையில தேசியத்தை சொல்லி வாக்க பெற்றவர்கள், அங்கால 9 பேர். அப்ப அது ஒரு சவால். இரண்டாவது போன பாராளுமன்றத்துல 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவை. ஆனால் அந்த 18 பேர்ல 13 பேர் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி தான் வாக்க பெற்றவர்கள், ஆணைய பெற்றவர்கள். ஆனால் இந்த பாராளுமன்றத்துல அது அந்த ஆசனம் குறைஞ்சிட்டு. அப்ப அது உண்மையிலே வாக்கு ரீதியாக பார்க்கின்ற பொழுது அது பெரிய அளவில் குறையவில்லை. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற அந்த தேர்தல் முறைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு. ஏனென்றால் அதுக்கு பிரதான காரணம் தமிழ் தரப்பு இந்த முறை கணிசமாக பிரிஞ்சு நின்ற இடத்திலையும் கணிசமான சுயேட்சை குழுக்களை நிறுத்தி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி தமிழரசு கட்சியில இருந்து விலகுற வாக்குகளை இன்னொரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடைய இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வராமல் பண்றதுக்குரிய பலத்த சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிலையில அந்த வாக்குகள் எல்லாம் சிதறிக்கப்பட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு வாக்குகள் ஊடாக இந்த தேர்தல் முறைமையில போனஸ் ஆசனங்களும் அங்கால போன ஒரு நிலைமை தான் உருவாகிது. அப்ப இந்த யதார்த்தத்துல அனுரகுமார திசாநாயக்க உடைய அரசு பொருளாதார ரீதியாக எந்த அளவு தூரத்துக்கு மாற்றங்களை பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு கேள்விக்குறி. என்றால் அவர்கள் ஒரு மார்க்சிஸ்ட் சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு தரப்பு. IMF உடைய நிபந்தனைகளுக்கு இப்போதைக்கு இடங்கினாலும் கூட IMF சொல்லியிருக்க முக்கியமான நிபந்தனை அரசு கட்டுமானத்தில இருந்து கிட்டத்தட்ட அரவாசி பேருக்கு ஓய்வு வழங்கணும், இல்லாட்டி அதே அந்த அரசு சுமையில இருந்து அகற்றப்பட ஓணும். இதுக்கு முதல் இருந்த ரணில் விக்ரமசிங்க பிரைவேட்டைசேஷன் ஊடாக அந்த சுமையை குறைச்சிருப்பார். ஆனால் ஒரு மார்க்சிஸ்ட் அமைப்புன்ற வகையில அவர்கள் பிரைவேட்டைசேஷன் செய்ய விரும்ப மாட்டோம். அப்படி என்றால் அந்த தொகை ஒரு பெரும் சுமையாக இருக்க போகுது. அப்படி என்றால் பெரிய அளவுல இந்த பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கலாம் என்றது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கும் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தை காட்டியே ஆகணும். அப்ப முன்னேற்றத்தை காட்டுறா அவைக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கு. ஆகவே அரசியலமைப்பு சார்ந்த விஷயத்துல விசேஷமாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்கிறதாக அவர்கள் சொல்லியிருந்த ஒரு பின்னணியிலையும் அதே போன்று அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுற இடத்துல தமிழருடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர்கள் அவசரமாக செயல்பட்டு தமிழ் மக்கள் என்ன சொல்ற ஒரு அந்த நடக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவியல் ரீதியாக ஒரு தெளிவு வருவதற்கு முன்பதாகவே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை வைத்து தமிழ் மக்களை குழப்பி அந்த வாக்கு ஒரு ஒற்றையாட்சியை ஆதரிக்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவதை அவர்கள் விரும்புவார்கள். அப்ப இந்த யதார்த்தத்தை விளங்கினால் ஒரு அவசரம் இருக்கு, ஒரு அவசியம் இருக்கு. நாங்கள் தமிழ் தேசிய தரப்பை வலியுறுத்தி ஆணை பெற்ற தரப்புகளுக்கு இடையிலே ஏதோ ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி ஒரு புள்ளியிலே சந்திக்க வைக்கிறது. ஏனென்றால் அப்படி சந்திச்சால் மட்டும்தான் எங்களுக்கு பாராளுமன்றத்துல அறுதி பெரும்பான்மை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்துல உருவாகும்.
அல்லது நாங்கள் அப்படி ஒரு புரிந்துரைக்கு வராவிட்டால் நாங்கள் அரசினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால ஈடுபட்டு கொண்டு போகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்ப இதை விளங்கி கொண்டுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த மற்ற தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று ஆணை பெற்ற அமைப்புகளோடு ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு முடிவெடுத்தது. இன்றைய பொழுது சந்தித்தது இன்றைக்கு இந்தியான் சந்திப்பு உண்மையிலே ஒரு மூன்று தரப்பும் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுவதற்கு ஒரு டேட்டை குறிப்பதற்கு தான் இந்தியான் சந்திப்பு. அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் சந்திச்சு நாங்கள் வருகின்ற 25 ஜனவரி மாதம் சனிக்கிழமை நாங்கள் கூடுவதாக முடிவெடுத்திருக்கிறோம். அதே போன்று இந்த 25 நாங்கள் கூடுகின்ற பொழுது அந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நாங்கள் சும்மா வெறுமனே சந்திச்சு அடுத்த நாளைக்கு ஒத்திவைக்கிறதை விட்டு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகணும்ன்றதுக்காக நாங்கள் அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்கள் இணங்கி இருக்கிறோம். அந்தந்த கட்சிகள் இந்த சந்திப்பு இந்த வரப்போற 25 சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை தாங்கள் உறுதிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு கூட்டு கட்சி ஒரு கூட்டாக இருந்த ஒரு கட்சி அவைண்ட அந்த கூட்டுல இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்றால் அதை அவைண்ட விருப்பப்படி அதை செய்யலாம். அதே போன்று நிபுணத்துவம் தேவைப்படுகின்ற இடத்துல சில வழியில பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்களை சேர்க்க விடும் என்றாலும் அவர்களுக்கு அந்த முழு சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த வகையில தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றம் நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற அமைப்புண்ட விருப்பத்தை பிரகாரம் பிரதிநிதித்துவத்தையும் அதே நேரம் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு டீம் ஒன்றை கொண்டு வருவோம். அதே மாதிரி இணைய கட்சிகளும் செய்வினம் நாங்கள் இணங்கியிருக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலாவது ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒரு தேவை இருக்கின்றது என்பதை மனதில் கொண்டு இந்த விடயத்தை முன்னெடுக்கின்றீர்கள். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அனுராவுக்கு பின்னால் செல்கின்றவர்கள் இன்னும் தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற வகையில் அந்த தேர்தல் காலத்தில் 300க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களை ஊக்குவித்தவர்கள், தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அடித்தவர்கள், மிகவும் மோசமாக கேவலமாக இழிவாக தூற்றியவர்கள், இந்த தமிழரசு கட்சியை தூற்றியவர்கள் மற்றும் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சிக்குள் இருந்தவர்கள் சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கட்சிகளை அடித்து உடைத்து தகர்த்துவிட்டு இந்த உதிரிகளை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த தேசிய தலைவருடைய போராட்டம் என்பது அது ஆயுத போராட்டம், அது முள்ளிவாய்க்காலோடு முடிவு பெற்றிருக்கின்ற நிலையில் அவர் பெயர் சொல்லி போராளிகள் அரசியலுக்கு வருகின்றார்கள், அவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பரப்புரை ஒன்று, பெரிய ஒரு சதி வேலை ஒன்று உலக மட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்கு அம்மான் படியணி என்றெல்லாம் பெயர் வைத்து மீண்டும் துவாரகா வருகிறார், மீண்டும் அனுரா போராளி, இப்படியெல்லாம் பல பல கதைகள். மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் மிகவும் குழப்பப்பட்டார்கள். அத்தகைய ஒரு சூழலில் அனுரா அலை ஒரு பக்கம், அர்ஜுனா என்ற ஒருவருடைய அது ஒரு குழப்ப அரசியல். உண்மையில் எங்களுக்கு ஊழல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அது நீங்கள் உட்பட எல்லோரும் தட்டி கேட்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்குள் நுழைந்து அடிப்படை இன அரசியல் பேசாமல் அனுராவுக்கு ஆதரவான அரசியலை பேசிக்கொண்டு தமிழ் மக்களை குழப்புகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களுக்கு இங்கே துதிபாடுகின்ற விடயங்கள் நடைபெற்றன. இவ்வாறான ஒரு குழப்ப அலைக்குள் தமிழினம் மீண்டும் மீண்டும் எப்படி எழுவது என்றொரு கவலைதான் அந்த போராடிய மக்களுக்கும் இன்றும் அந்த உண்மையான போராளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லோருக்கும் அந்த கவலை. அதே போல் உலக தமிழர்களுடைய கட்டமைப்புகள் இருக்கின்றவர்கள், இன்னும் இந்த தேசிய ஊடகங்கள், தமிழ் தேசிய ஊடகம், தமிழ் தேசிய தலைவருடைய காலத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் அதை பற்றிய கவலையோடு வெளிப்படுகின்றார்கள். மக்கள், எல்லாவற்றை விட மக்கள், உணர்வுள்ள மக்கள். எனவே இந்த குழப்பங்களை எல்லாம் தோற்றுவிக்கின்றவர்கள் பல வகையிலும் புற்றெடுத்திருப்பதை பார்க்கின்றோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், இவற்றிடையே உங்களுடைய பயணம் எப்படி நடக்க இருக்கின்றது, எவ்வாறு நம்பிக்கை கொள்கிறீர்கள்? இல்ல, இந்த கருத்தை வந்தாக்கா இந்த இப்ப நீங்கள் குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சிகளோட இயங்குறவர்கள் போன தேர்தலிலும் இருந்தார்கள், அதுக்கு முதல் தேர்தலிலும் இருந்தார்கள். உண்மையிலே குறிப்பாக சொன்னால் 2009 இருந்து
மிக தீவிரமாக இந்த முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலான ஒரு தோற்றம் இந்த முடிவுகளால உருவாகி இருக்கிறதுக்கான காரணம், உண்மையிலே தமிழ் தேசிய சக்திகள் மட்டத்திலே இருந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற கட்சிகள் மட்டத்திலே மக்களுக்கு நியாயமான விமர்சனம், நியாயமான வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காணக்கூடியதா இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உண்மையிலே இப்ப எங்களை பொறுத்தவரையில நாங்கள் குறிப்பாக சொன்னால் திரு சம்பந்தன் அவர்கள் தலைமை வகித்த காலத்துல தமிழ் தேசியம் தேர்தல் காலத்துல வாக்கு கேட்டாலும் அதுக்கு பிறகு செயல்பட்டது தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இல்லை. அதுக்கு பிறகு செயல்பட்ட முழுக்கம் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற வகையில். ஆனால் அப்படி இருக்க ஊடகங்கள் கூட அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் இல்லாட்டி அந்த தரப்புகளை தமிழ் தேசிய கட்சிகள் என்று திருப்பி சொன்னதால அது தமிழ் தேசியத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற வகையில தான் மக்களே பார்த்தவை. இதே ஒருத்தரையும் நம்ப இயலாது. துரதிருஷ்டவசமாக இப்ப எங்களை கூட எங்களுக்கு முழு இருட்டடிப்பு இந்த ஊடகங்கள் கூடுதலாக செய்தாலும், நான் சொல்ற கூட தாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருட்டடிப்பு செய்தாலும் எங்களையும் சேர்த்துத்தான் தமிழ் தேசியம் என்று சொல்லி அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். ஆகவே நாங்களும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சி என்று பார்க்கிறவர்கள் கூட அந்த தமிழ் தேசியம் சரியாக முன்னெடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில நாங்களும் தான் சேர்ந்து அடிபண்டோம். அப்ப அந்த நிலைமை, அந்த கட்டும் விமர்சனம், அந்த விரத்தியும் மக்கள் மட்டத்துல இருந்த இடத்துல வாக்குகள் சிதறி போனதால, வாக்குகள் உண்மையிலே உதாரணத்துக்கு தமிழரசு கட்சியிலே இருந்த வாக்குகள் தான் கணிசமா குறைகிறதுக்கு இருந்தது. அவைதான் என்ன சொன்னாலும் கடந்த காலங்கள்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புலயும் பிரதான கட்சியா இருந்தா அதுக்கு பிறகு தனி கட்சியாக இருந்த காலத்திலேயும் அவைதான் இந்த தேர்தல் வரைக்கும் ஒரு பிரதான தரப்பா இருந்த. அப்ப அவைகிட்ட இருந்து பிரிகிற வாக்கு, அவைகிட்ட இருந்து விலகிற வாக்கு நாங்கள் எதிர்பார்த்த எங்களிடம் வரும். ஆனால் எங்களையும் சேர்த்துத்தான் இந்த ஊடகங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மீது வச்ச விமர்சனத்தால நாங்களும் அதால அடிவாண்டி அந்த வாக்கள் எங்களுக்கு வராமல் உண்மையிலே இந்த உதிரியல், இந்த சுயேட்சை குழுக்கள், இந்த திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசும் ஒரு சில வெள்ளரசும் விரும்பினபடி அந்த வாக்கள் எங்களுக்கு சேராமல் பண்றதுக்குரிய அந்த முயற்சி ஒரு வகையில வெற்றி பெற்ற. அப்ப அதுதான் யானை தன் தலையில் மாண்ணலி போடுவது. ஆனாலும் அந்த வாக்கு அரசு தரப்புக்கு போக இல்லை. அதான் இங்க முக்கியம். வாக்கு அரசு தரப்புக்கு போக இல்லை, மாறாக அரசு தரப்பை தவிர்ந்த மற்ற தரப்புகளுக்கு தான் போடும். அந்த இரண்டால் தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஒன்று மக்கள் மட்டத்திலே ஏற்பட்டது. அதுல நாங்களும் சேர்ந்துதான் நடைபெறுகிறோம். சரி, ஆனாலும் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தேர்தல் முறைமையாலதான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஏதோ மக்கள் வடகிழக்கிலையும் ஒரு ஆணையை வழங்கி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அந்த தேர்தல் முறைமை காரணமாகத்தான் வந்திருக்கே தவிர வாக்குகள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் உண்மையிலே மக்கள் அப்படி அவர்களுக்கு கூடுதலான ஒரு ஆணையை கொடுக்கிற வகையில, வடகிழக்கும் ஒரு ஆணையை அவர்களுக்கு கொடுக்கிற வகையில எந்த ஒரு இடத்திலும் வாக்களிக்கவில்லை. அப்ப இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு, ஆனால் அவசரமும் இருக்கு. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக செயல்பட இல்லாட்டி வந்தாக்கா அவை ஏதோ ஒரு வகையில அரசியல் ரீதியாவது இந்த அரசியலமைப்பு விஷயத்திலேயாவது அவர்கள் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை காட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தி. அப்ப அந்த இடத்துல நாங்கள் தயாராயிருக்கணும், தமிழ் தேசிய தரப்பு தயாரா இருக்கணும் அதை எதிர்நோக்கிறதுக்கு. ஏனென்றால் அது ஒரு நிச்சயமாக ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பா தான் இருக்க போது. ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்ற விஷயத்தை அனுரகுமார திசாநாயக்க பல தடவை சொல்லி வருகிறார்.
இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இந்த நேத்தியான் செய்தி வந்து ஐநாவுக்கு வந்து ஒரு விஷய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க போயினம் வந்து தீர்வு சம்பந்தமாக வந்து எப்படி அவர்கள் செயல்பட போயினம் என்று. ஆகவே இது எல்லாமே வந்து எதிர்நோக்கிறதுக்கு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஆணையை பெற்ற தரப்புகள் ஒரு புள்ளியில சந்திக்காவிட்டால், அந்த அறுதி பெரும்பான்மை வடகிழக்குல வந்து நாங்கள் ஒரு அணியாக வந்து காட்டாவிட்டால், நாங்கள் இவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலே வந்து ஈடுபட்டு கொண்டு போய் இறுதியில வந்து எங்கட மக்கள் விஷயம் விளங்காமல் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல வந்து ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை சிறுவர்களை உருவாகலாம். அப்ப இதை விளங்கி கொண்டுதான் நாங்கள் அந்த முயற்சியை வந்து அவசரமா வந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய தரப்புல கூட தமிழ் தேசியத்துக்கு மாறாக திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கிறதுக்கு செயல்பட்டவர்களும் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளிலே உள்ளே நுழைஞ்சு செயல்பட்டவர்கள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்க, இன்றைக்கு திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்க. ஆகவே இதில் எல்லாமே வந்து என்னை பொறுத்தவரையில ஒரு நன்மைக்குத்தான். என்றால் தற்சயமா ஒரு குழப்பத்தில வந்து இருந்த தரப்புகள் இதுக்கு முதல் இந்த தேர்தலுக்கு முன்னால் இன்றைக்கு வந்து அந்த குழப்பத்தில் இருக்க வேண்டிய தேவை என்றால் மக்கள் அந்த செய்தியை கொடுத்திருக்கார்கள், மக்கள் சொல்லியிருக்கார்கள் யாரை ஏற்றுக்கொள்ளலாம் யாரை ஏற்க முடியாது. ஆகவே இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டு செயல்பட்டால் என்னை பொறுத்தவரையில வந்து நாங்கள் முன்னுக்கு போகலாம். அதுல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த தோத்தவர்களும் கூட வந்து நான் நினைக்கிறேன் பேசாமல் இருக்க போறது இல்லை. அவர்கள் கடந்த 15 வருஷமாக ஆதிக்கம் செலுத்துற ஒரு இடத்துக்கு வந்து அவர்கள் அந்தந்த கட்சிகளுக்குள்ள வந்து நாங்கள் சிறுவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் குழப்பறதுக்கான வாய்ப்புகளை செய்யக்கூடியதா இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன் மக்கள் தெளிவடைந்தால் அந்த கட்சிகளுக்குள்ளேயும் வந்து சரியாக செயல்படுறவர்கள் சரியாக செயல்படுறதுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இனப்படுகொலைக்கு உள்ளான இனம் அந்த இனத்தின் விடுதலையை நோக்கி நகர்வதுதான் உண்மையான நியாயம். அதுதான் எங்களுடைய கடமை, உரிமைக்கான போராட்டம். அது உலக பரப்பங்கு இருக்கின்ற தமிழர்களுடைய போராட்டமும் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இதை ஏக்கராட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற செயற்பாடை எவர் செய்தாலும் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு குளிபறிக்கின்ற செயலை செய்கின்றதை நாங்கள் ஏற்க முடியாது. அது தலைவர் பெயர் சொல்லியோ அல்லது விடுதலை போராளிகள் என்று பெயர் சொல்லியோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் இலங்கை இந்திய அரசுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் அவர்கள் இயங்குகின்ற பொழுது மக்கள் இனம் காணுகின்றவர்களாக விழிப்படைய வேண்டியதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த இடத்தில்தான் நாங்கள் மக்கள் இன்று நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டுவதுதான் முதன்மை பணி. நடக்கின்ற ஊழல்களை நீங்கள் தட்டி கேட்பதில்லை என்ற ஒரு சாராருடைய குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது. அதுக்கு அர்ச்சுனா மாதிரி நீங்கள் நடக்கின்ற ஊழல்களை தட்டி கேட்பது போதாது என்று இன்னொரு சாரார் சொல்கின்றார்கள். இளையவர்கள் நீங்கள் உள்வாங்குவது போதாது. எனக்கு தெரிய பல இளையவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று அறிவேன், முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள் என்றும் அறிவேன். ஆனால் இப்படி ஒரு பரப்புரை சொல்லப்படுகின்றது. உதிரிகளை கொண்டு வந்து நிறுத்தி அந்த தோல்வி வந்த பின்பு சிங்கள அரசினுடைய வெற்றி கொண்டு விழாவாக கொண்டாடிய பலர் இருக்கின்றார்கள். இவ்வாறான பலர் மத்தியில் தான் இந்த தமிழ் தேசியத்தின் பயணம் இருக்கின்றது. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் உங்களை நோக்கி வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு அதை எதிர்கொள்கிறீர்கள்? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு இந்த தேர்தல்ல வந்து எங்களை வேட்பாளர் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து பெண்களுக்கு நாங்கள் எங்கட அமைப்பு தான் முன்னுரிமை வழங்கினது. அதே போன்று வந்து இளைஞர்களுக்கும் எங்கட அமைப்பு தான் முன்னுரிமை வழங்கினது. அதே போல் முன்னாள் போராளிகளும் இருக்கின்றார்கள். முன்னாள் போராளிகளும் இருக்கிறார்கள். அதே போல் தென் தமிழகத்தில் உங்களுடைய கவனம் குறைவாக இருந்தது என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது. எனக்கு தெரிய செல்வராஜா கஞ்சன் போன்றவர்கள் அங்கேதான் முழு நேர வேலைகள் செய்தார்கள் என்பதும் அறிவேன். ஆனால் இதெல்லாம் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகள். மூன்றாவது விஷயம் என்னென்றால் வந்து நாங்கள் இந்த தேர்தல்ல வந்து என்ன சொல்றோம், ஒரு நாங்கள் எதிர்பார்த்த வந்து முன்னேற்றம் நடக்கவில்லை, ஒரு பின்னடைவு நடந்திருக்கிறதுன்றது உண்மை. அதுல தவறுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இந்த போராட்டங்கள்லயும் வந்து நாங்கள் அந்த கருத்துருவாக்கங்களை வந்து பாராளுமன்றத்திலே நடைபெற்ற பேச்சுகள் கூட்டங்கள்ல வந்து நாங்கள் பேசின விஷயங்கள்ல வந்து நம்பியிருந்தோம். அது ஒரு மிகப்பெரிய தவறு. நாங்கள் உண்மையிலே வந்து 2010 இருந்து 2018 வரைக்கும் வந்து நாங்கள் மிக தீவிரமாக வந்து மக்கள் மட்டத்துல சென்று நாங்கள் அந்த மக்கள் சந்திப்புல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நாங்கள் செய்து வந்தாங்க.
உதாரணத்துக்கு வந்து எங்களுடைய செயல்பாடுகள் நீங்க எடுத்து பார்த்தா எழுக தமிழ் 13ஆம் திருத்தத்துக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் தனியே நின்று சாதிச்சினாங்க. அது முழுக்க அந்த மக்கள் சந்திப்புகளை செய்து மக்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க மக்கள் எந்த அளவு தூரத்துக்கு அது அந்த சரியான கருத்துக்கு பின்னால அணித்திர வேண்டும் அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அந்த 2 விஷயங்கள் அந்த விஷயத்துல நாங்கள் தவறு விட்டுருக்கோம். ஏனென்றால் நாங்கள் அதை தொடர இல்லை. நாங்கள் அதுல அந்த மக்கள் சந்திப்பண்ட விஷயத்துல நாங்கள் கூடுதலாக அக்கறை காட்டியிருந்தால் இந்த குழப்பம், அதாவது தமிழ் தேசிய சக்திகள் மீது மக்கள் பொதுவாக விசேஷமாக தமிழரசு கட்சி மீதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதும் அவர்கள் இந்த 15 வருஷத்துடைய அரசியல்ல பார்த்து அதுல உருவாகின அவநம்பிக்கை எங்களையும் சேர்த்து அதோட பார்க்கிற தன்மையிலிருந்து நாங்கள் விளத்தி இருக்கலாம். மக்களுக்கு நாங்கள் தான் அந்த மாற்றாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி இருக்கலாம். அந்த மக்கள் சந்திப்புகள் செய்யாமல் இருந்ததாலேயும் ஊடகங்கள் எல்லாரையும் ஒரே கும்பலாக காட்டின காரணத்தினாலேயும் நாங்களும் அடைவாண்டி அது எல்லாமே ஒரு சாதி வகுப்பு நிகழ்ச்சி நிரலில் வகுப்பெடுக்கப்படுதான் அவர்கள் எல்லோரும் பணியாற்றினார்கள் என்பதும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். எனவே இந்த வேளையில் நான் உங்களிடம் கேட்ட 30 நிமிடங்கள் முடிந்துவிட்டன. ஆனால் உறவுகள் காத்திருக்கிறார்கள், உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? இல்ல அக்கா, நான் உண்மையிலே இன்னொரு ஊடகத்துக்கு தான் நான் செல்ல வேண்டி இருக்கு. அது இலங்கை தொடங்குது. எனவே நான் அதனுடைய தவறு போகணும். எனவே புரிந்த பொழுதில் உறவுகளோடும் நீங்கள் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் பல கேள்விகள் இன்னமும் இருக்கின்றன. அவற்றை கடந்து மக்கள் நீண்ட காலம் என்னிடம் அழைத்து உங்களை அழைத்து வர சொல்லி கேட்டிருந்தார்கள். இன்றுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. முதலில் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னது போல தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும், நபர்கள் அல்ல. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இனத்தின் விடுதலை நோக்கிய பயணம், எங்களுடைய இனத்துக்கான குரல்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கான ஆதரவை மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்திலும் தாயகத்திலும் நடக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்தின் பின்னாலும் உங்களுடைய கட்சியும் நீங்களும் இருக்கின்றீர்கள். அதே போல் எங்களுடைய மாவீரர்களை மறந்துவிட்டு அவர்களை மறக்கடித்து விட்டு நாங்கள் சென்றுவிட முடியாது. அந்த நினைவூட்டல் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் முன்னெடுப்பது உங்களுடைய கட்சியாக இருக்கின்றது. அதே போல் புலத்திலும் சர்வதேச சமூகத்திலும் நீங்கள் எடுத்துச் செல்கின்ற இந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டுகின்ற மாவீரர் கனவை நனவாக்குகின்ற பணியில், எங்களுடைய மக்களுடைய இழப்புகளுக்கு விடை தேடும் பணியில் தொடர்ந்து அயராமல் படிக்கின்ற நீண்ட காலம் நலமோடு வெற்றி பெற்று வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு பெரும் சவால்களை எதிர்கொண்டு உங்கள் தந்தை கூறிய வரிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விழுவது தோல்வி அல்ல, விழுந்தெழாமல் இருப்பதும் தொடராமல் பயணத்தை முயற்சியை தொடராமல் இருப்பதும் தான் தோல்வி. நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றவராகவே இருக்கின்றீர்கள் என்பதை வாழ்த்தி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். நன்றி அக்கா, மிக்க நன்றி. நான் மிக குறுகிய காலத்துக்குள்ள நான் ஒரு முழுமையான ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கறதுக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக உங்களை நான் அதற்கு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, மிக்க நன்றி. எங்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருந்தார். எத்தனையோ சவால்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக, இன்னும் சொல்ல போனால் இலங்கை இந்திய அரசுகளுடைய சூழ்ச்சி நிரலில் இயங்குகின்றவர் கொடுக்கின்ற அழுத்தங்கள் கடந்து இவற்றையெல்லாம் கடந்து தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வாளர். அவர் மீது குற்றம் காண்பது என்பது இயலாத பொழுது, அவர் தென்னிலங்கையில் அவருடைய வீடு இருக்கு, அவருக்கு பணக்காரன் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் அவற்றை கடந்து அந்த அரசியலில் மக்களுக்காக இருக்கின்றேன் என்ற தந்தை வழியில் அவர் செல்கின்ற பயணம், மும்மொழியிலும் அவர் இனத்துக்காக குரல் கொடுக்கின்ற பயணம் தொடர்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்று அந்த பயணத்தில் அவர் தவறு செய்தாலும் அவர் யாரையினும் மக்கள் கேள்வி கேட்பார்கள். நிச்சயமாக நாங்களும் ஊடகம் என்பதும் ஒரு கத்திமுனையில் நடப்பதுதான், அதை கேள்வி கேட்க வேண்டும் அப்படி தவறு செய்தால் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இணைந்திருக்கின்ற அடுத்த உறவுகளை எடுத்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வணக்கம் கேடா நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. உறவு அவரோடு பேச நீங்கள் விரும்பியிருந்தீர்கள், நான் நினைத்துக் கொள்ள வருந்துகிறேன் ஐயா. அவர் உண்மையில் 30 ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்ப நிபுணத்துவம் பற்றிய விவரங்களை அவர் கலைக்கும் பொழுது 25ஆம் தேதிக்குள்ள நீங்கள் மீண்டும் கொண்டு வருவீர்களே ஆனால், அல்லது இந்த கருத்துக்கள் அவருக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அப்ப ஆலோசனை கேட்கிறோம் என்ன பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வழக்கு பிரச்சனை எங்க போறோம், லாயர்ஸ்கிட்ட போறோம். அப்படி ஒவ்வொரு துறையில நிபுணத்துவ சந்தித்து நாங்கள் எங்களுடைய
பிரச்சனை. அதே மாதிரி எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு இந்த அட்டிடியூடை விட்டுட்டு நியூனச்சுரல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நியூனச்சுரலை சந்தித்து அந்த 25 கொண்ட நியூனர்களை சந்தித்து அவர்கள் நியூனச்சுர ஆலோசனை பெற்று அதையும் இதாக்கணும். அவருக்கு அது சிலகாத்திரமான வலுவுள்ளதான ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக எல்லாவித சூழ்ச்சிகளும் மலவேலுக்களையும் சூழ்ச்சிகளும் இருக்கு. இந்த 2010 இருந்து திட்டமிடப்பட்டு அவராகவே வெளியேற்றப்படவந்தமாக அவராகவே வெளியேற்றப்படக்கூடிய நிகழ்ச்சி நிரல்ல இருந்துதான் வெளியேறினார். அப்படியானவர்களுடைய கூட்டுல இவர்களுடைய அங்கம் வகிக்கிற திரு செல்வம் அடைக்கலனாலும் ஒருவர் சொல்லுவாங்க ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை என்று. அப்படியான சூழ்நிலையில சரியான ஆலோசனை இல்லாமல் பழையபடி அதே சகதிக்குள்ள விழுந்து மாட்டுப்படாமல் ஆலோசனைகளை பெற்று அதிலிருந்து எவ்வாறு ஒளியலாம் எவ்வாறு நாங்கள் தப்பிக்கலாம் என்ற ஆலோசனை இனத்தின் பெயரால் இனத்துக்காக ஆலோசனைகள் கேட்டு அந்த வழியில நடப்பதில் எந்த விதமான தவறும் இருக்க முடியாது. அதாவது நீங்க இதை அவருக்கு தெரியப்படுத்தலாம். ஏனென்றால் மிக மிக 25ஆம் தேதிக்கு முதல் இவற்றை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சரி, அதற்கு முதல் அழைத்து வருகிறேன் ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. காற்றையில் உறவுகள் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் இருக்கின்றீர்கள். எனவே அந்த வகையில் திரு கஜேந்திரகுமார் அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன் 25ஆம் தேதிக்கு முதல் என்று சொல்லிக்கொண்டு இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சிவகங்கா. உங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை தந்துவிட்டது. நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருப்பார் இன்று அவர் அரை மணி நேரம் தான் தந்திருந்தார். அந்த சரியான நேரத்தை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? இன்னொரு சந்திப்புக்கு தயவு செய்து உங்களுக்கு மீண்டும் அவரை அழைச்சி வந்தீங்க. பெரிய அவரிடம் தான் நான் கேட்க வேண்டிய கதைகள் எங்களுக்கு சரி. கஜேந்திர வேற எனக்கு இந்த ஒரு வினா ஒன்று எழுப்பினேன் என்று கேட்டால் சோனியா, இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு டிஎஸ் ஆஃபீஸர்ல இன்றைக்கு 1900 முதல்ல அவருக்கு அந்த காணிக்குரிய உறுதிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பதற்கான முயற்சி எடுத்துக்கின்றார். அதுக்கு பாராட்ட தெரிவிக்கின்ற 1951ஆம் ஆண்டுல இருந்து 23ஆம் ஆண்டு காணிகள் கிட்டத்தட்ட 30-40 வருடமான காணிகள் நிறைய உறுதி இல்லாமல் அந்த அரசாங்கம் கொடுத்த பெர்மிட்டோடய இருந்துட்டு அதுல எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருப்பார். கிளிநொச்சி மக்கள் எல்லாம் வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துகிட்டா அந்த கிளிநொச்சியில் உள்ள டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டிஎஸ் ஆஃபீஸ் மக்களுக்காண்டி சேவை செய்கின்ற ஒரு அலுவலகம் அரசாங்க திணைக்களம். அந்த திணைக்களத்துக்கு போனால் உங்களுக்கு மக்களுக்கான சேவை டிஎஸ்ஐ மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அது திங்கட்கிழமை ஒரு நாள்ல மட்டும்தான் நீங்கள் சந்திக்கலாமாம் என்று. அப்ப இன்றைக்கு கிளிநொச்சிக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் இருக்கணும் முடிச்சாங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றது என்று அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காண்டி திங்கட்கிழமையில திங்கட்கிழமையில போய் அந்த டிஎஸ் ஆஃபீஸர் குவிஞ்சவே கிடக்கிறாங்க. அப்ப மிச்ச 4 நாட்களும் மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு நேரத்தை அவர்களையும் ஒதுக்கி கொடுக்கவில்லை. இது சிவனிக்கா மக்களால் வைக்கப்படுறது ஒரு பிட்டிய குற்றச்சாட்டு. இது கஜேந்திரகுமார் பண்ணோம்னா இதை எப்படி பார்க்கின்றார்? நிச்சயமாக அவரை மீண்டும் அழைத்து வரும் பொழுது இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைப்போம். இன்னும் 3 வினாக்கள் இருக்கிறது. அவரை அழைத்து வரும் பொழுது நாங்கள் அதற்கு முன்பு அழைத்து வருகின்றேன். நன்றி. ஆமாம், காத்திருப்பில் இன்றைய பொழுது அவர் சொன்னார், இன்று ஒரு முக்கிய சந்திப்பு இருப்பதனால் நாங்கள் அதை தவித்துக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது இல்லை, நீங்கள் வருவதாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் என்ற வகையில் தான் அழைத்து வந்திருந்தேன். எனவே 1/2 மணி நேரம் கேட்டிருந்தார் என்றால் முக்கியமான இந்த சமகால விடயங்கள் சம்பந்தப்பட்ட சந்திப்புக்கு அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. எனவே புரிதல் பொழுதில் நிச்சயமாக அவரை அழைத்து வருகின்றேன் மீண்டும். வணக்கம். வணக்கம் புனிதா. ஆமாம், என்னோட கேட்டால் நன்றி வதனி உங்களுக்கு. என்னோட நீண்ட கால இடைவெளியின் கஜேந்திரகுமார் அவர்களின் குரலை கேட்கின்ற ஒரு சற்று மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. உண்மையில் அவர்கள் தாங்கள் விட்ட தவறுகளை என்னன்றத அந்த ஒரு பண்பு, அதோட பண்பு பாத்தீங்களா? சில தவறுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம், அதை திருத்தி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும் என்று சொல்கின்றார்கள். தவறு செய்து போட்டு இல்லை, நான் தவறு செய்ய, நான் செய்கிற எல்லாம் சரி, நான் தான் தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்று தருவேன் என்று சொல்லி அந்த உருவாப்போட சொல்ல இல்லை. எங்களால் முடியும், மற்றவையால முடியாத. சில தவறுகள் நடந்திருக்கு, நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். சில காலம்
நாங்கள் அவர்களை விட்டிருக்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம். உண்மையில் அதுக்கு நான் அவருக்கு ஒரு நல்ல நன்றியை சொல்லிக்கொண்டு, ஏன்னா இந்த நேரம் குறுகிய நேரம் காணாதவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது. அது சந்தர்ப்பம் ஒன்று வாய்க்கவில்லை. நீங்கள் கூறியது போல் அது முக்கிய சந்திப்புகள் இருக்குது என்று கூறியிருக்கின்றீர்கள். அது மிக முக்கியம். அதன் முடித்த பின் ஒரு நாள் அவரிடம் கதைத்து விட்டு நேரத்தை ஒதுக்கி ஒரு மணித்தியாலங்கள் எடுத்தவர மக்கள் நாங்கள் கேள்வி கேட்க இருக்கிறோம். அதை கேட்கொண்டு கூறிக்கொண்டு 2 கட்டம் இன்றைக்கு தாயகத்திற நிலைமை என்னென்னு கேட்டால் பழைய நிலைமைக்கு வருது. அதுக்கடா இப்ப இது அவங்க சோதனை சாவடிகளை ராணுவம் திருப்பி மீள அமைக்க தொடங்கி இருக்குது. அங்க தொல்லியல் திணைக்களம் சொல்லி புது இது ஓட்டுகளை மாட்ட தொடங்கிட்டாங்க. நேற்றெல்லாம் திருவண்ணாமலையில் நடந்திருக்குது, 1ஆம் தேதி குச்சவெளியில் நடந்திருக்குது. இப்ப அடுத்த கட்டமாக இந்த குருந்தூர் மலைக்கு அந்த புத்த சாசன அமைச்சர் போய் அந்த அடாவடி பிக்குவாக்கள் அவங்களோட சந்திச்சு கலந்துரையாடி பெரிய ஒரு திட்டம் ஒன்றை நிறைவேற்ற இருக்கிறாங்க. ஈழம் மலருது 40%. நான் சொல்றேன் இப்ப 60% ஈழம் மலர போகுது என்று கிட்ட. நேற்றைய நாள் கிளிநொச்சியில் ஒரு விபச்சார விடுதி முற்றுகையிட்டதுல 15 வயது சிறுமி, அந்த சிறுமியை வைத்து ஒரு பெண் விபச்சாரம் செய்து 17,000 ரூபாய்கள், அதுல 10,000 சிறுமிக்கும் 7,000 இந்த பெண்ணுக்கும் என்று சொன்னால் எப்படி ஈழம் மலர் பாத்தீங்களோ என்று கேட்டால் வாழ்வெட்டு குழு தொடங்கி 10 ஆண்ட அவங்க கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. இதுவும் ஈழம் போற ஈழத்துல பெரிய சாதனை. இப்ப 40 இப்ப 80% வந்துட்டு ஈழம் மலர்றதுக்கு. இப்ப நல்ல மலரும் பிரச்சாரங்களை சொல்லிக்கொண்டு இப்ப நாங்களும் ஒரு 15 நிமிஷம் காய்ச்சா ஆய்வாளர் எங்களுக்கு பதவிக்கு ஒரு தருவாங்க. இப்ப நாங்களும் மக்களுக்கு சிங்களவனுக்காக பிரச்சாரம் செய்யலாம். நல்லது காற்றையில். இப்பொழுது இந்த அனுர அரசில் இப்பொழுது இங்கே சொல்லப்பட்டது போல தொல்லியல் திணைக்களம் அந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். அத்தோடு இந்த அதாவது பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று சொன்ன அனுர அரசு இப்பொழுது அதை இல்லாமல் தொடர்கின்ற கைதிகள், இன்னும் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படாத நிலை, இவையெல்லாம் தொடர்கின்ற நிலையை காண்கின்றோம். எனவே இன்னும் சொல்லப்போனால் இந்த சிங்கள ஆக்கிரமிப்பையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சிங்கள மக்கள் 1983 முன்பாக தமிழர்களுடைய நிலத்திலிருந்து சென்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வடக்கில் மீண்டும் அந்த சிங்கள குடியேற்றம் நடத்துவதற்கு அவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் ஆக்கிரமித்து குடியேறிய அந்த மீள் குடியேற்ற முயற்சிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவதையும் நாங்கள் செய்தியாக பார்க்கின்றோம். இத்தகைய இடர்கள் வழிகள் மத்தியில் எங்களுடைய இனம் தன்னுடைய நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் இனமாக போராடி கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில் பார்க்கணும். உறவுகளை இணைத்துக் கொள்வதற்காக இப்பொழுது காத்திருக்கின்றோம். ஆமாம், முதலில் நாங்கள் இந்த மல்தியாத்தின் முதல் பாடல் ஒலிக்கவில்லை, அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரவி. ரவி கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நடைமுறை ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என்னென்று சொன்னால் நாங்கள் வேறு பார்த்தோம், தொடர்ந்து மக்களுக்கான கேள்விக்கு 12 கதைக்கெல்லாம் வெற்றி சென்று விட்டார். ஒரு மீட்டிங் இருக்கிறபடியா இல்லை, அவர் உண்மையாக என்று வரவிருந்தால் அதை விட முக்கியமான ஒரு விடயம் அவருக்கு அழைப்பு வந்துவிட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், அக்கா இன்னொரு நாளைக்கு வரலாமா என்று. நான் சொன்னேன், இல்லை, இன்று மக்கள் இது பார்ப்பார்கள், நீங்கள் வாருங்கள், 1/2 மணி நேரம் என்று. நான் தான் அந்த வாய்ப்பை அப்படி சொல்லி அந்த வாய்ப்பை பெற்று தந்ததுக்கு நன்றி. நிச்சயமாக அடுத்த ஒரு பொழுதில் அவரை முழு நேரம் எடுத்து வருவோம். நிச்சயமாக கூறிக்கொண்டு சொல்லி இருந்தார், கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை, நடந்த தவறுகள் என்று. அதனால்தான் இன்று இந்த சிங்கள கட்சிகளுக்கான வாக்கு போய் இன்று அனுரா ஒரு வெற்றி நாயனாக, கோட்டபாய்க்கு அடுத்ததாக வெற்றி நாயனாக வந்திருக்கின்றார். என்னன்னு சொன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒற்றையாட்சி கீழே நாங்கள் அரசியல் தீர்வை காணும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த அடிப்படையை தான் அவர் நகர்ந்து கொண்டு போறார். ஆனா நாங்களோ என்னன்னு சொன்னா, ஒற்றையாட்சி கீழே அரசியல் தீர்வு நாங்கள் காணக்கூடாது என்பதற்காக அவற்றை இதன்படி ஒற்றையாட்சி தானே, கருத்தும்படி ஒற்றையாட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் என்று. அப்ப எதிர்க்கிறோம் என்று அப்ப இதுதான். ஆனா நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னா, சிங்களவர்கள் எல்லாம் ஒன்று ஒற்றைதான் இருக்கிறார்கள். என்னதுன்னா, தமிழனுக்கு உரிமை கொடுக்க கூடாது அவர்கள் நம்பர் 1. இன்றைக்கும் அவர்கள் எந்த ஒரு கட்சியும் இன்றைக்கு எங்களுக்கான உரிமையை தருவதற்கு எந்த கட்சியும் உடன்பட்டது இல்லை. ஆனா நாங்கள்லாம் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அவர்கள் தங்கண்ட கொள்கையில குறிக்கோளா இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுக்கு இந்த ஈழம் மேலருது 80% வந்துட்டு ஒரு 10% நாங்க நிக்கிறோம். வெட்டையெல்லாம் வந்துட்டு எல்லாம் என்ன சொன்னா, இன்றைக்கு எங்களுக்கு சுதந்திரம் வந்துட்டு தானே.
இப்ப பாத்தீங்களா சுதந்திரம் அந்த சுதந்திரம் இப்படி ரோட்டுல வச்சு மறைக்கின்றார்கள். அது ஒரு சுதந்திரம் தான். ரோட்டுல வச்சு மறைத்து வருவதனை கேள்வி கேட்கிறதும் சுதந்திரம் தான். அடுத்தது வனவிலங்கு திணைக்களம் பழையபடி வழிகிட்டு பாத்தீங்களா, புறம் புத்தர் பழையபடி வழிகிட்டார்கள். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தான். ஏண்டா இந்த சுதந்திரத்தை வேண்டித்தானே தலைவர் போராளிகளும் களத்தில் இறங்கினவள். இப்படியான சுதந்திரம் எங்களுக்கு தேவையாண்டு நாங்கள் இப்படியா சொல்லி சொல்லி எங்களுக்கு இடையில காலத்தை கழிச்சு கொண்டு போகிறோம். நாங்கள் சுதந்திரம் பெறுது இந்த வருது இதைத்தான் இன்றைக்கு சமுத்திரையான் சொல்லி இருந்தார். என்ன வர்ற இதுல நாங்கள் புத்தாண்டு புறாக்குது பொங்கல் புறாக்குது நாங்கள் தீர்வு கண்டு விடுவோம் என்று அவற்றை வரலாறும் போய் முடிந்து விட்டது. இப்படியே நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு மாட்சி அடைகிறோம் மொழிய இலங்கை எங்கள் தமிழருக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சது? அந்த காணியெல்லாம் விட்டார்கள் என்று சொன்னா தமிழற்ற காணிதான். அதை விட்டு நாங்கள் காணியை விட்டு விட்டோம். ஏதோ என்ன இலங்கை அரசாங்கம் நன்கொடையா காணியை கொடுத்த போல தலைமை காணி கொடுத்தது. அரசாங்க காணிகளை கொடுத்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினார்கள். அதுதான் மக்களுக்கு தேவையானது. இது மக்களின் காணியை விட்டு சொந்த மக்களுக்குரிய சொந்த காணியை விட்டு நாங்கள் காணியை விட்டோம் உலகம் முழுக்க தம்பட்டம் அடித்து இது உலகத்துக்கு தங்கண்ட பேரை உயர்த்துவதற்காக அரசாங்கம் தாங்கள் ஒரு மக்களுடன் சும்மா நடக்கின்றோம், ஆகவே மக்களுக்கான தீர்வை வழங்குகின்ற ஒரு போலி மாயை ஏற்படுத்தி உலகக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கிற அந்த நாடகத்துக்கு நாங்கள் பலியாகி கொண்டிருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த சுதந்திரம் வந்து விட்டது. இனிமேல் என்ன இருக்கின்ற இன்று அடுத்ததாக இந்திய அகதிகளை கொண்டு நீங்க குடியேற்றலாம். இதெல்லாம் நாங்கள் கற்பனையில் வாழணும். இன்று அந்த மக்கள் நிலையை எடுத்து பாருங்கள். அந்த மக்களுக்கே இருக்கிறதுக்கு இடமில்லை. இந்த போராளிகள் இன்று பூஜ்ஜியத்திலிருந்து வாழ்க்கை தொடங்கிற இவர்களுக்கு எங்க நிலம் இருக்கின்றது? எங்க வீடு குடிமனை இருக்கின்றது? வாழ்வாதாரத்தை இப்படி கட்டி எழுப்பது இருப்பது ஒரு டாய்லெட் வசதியில கிணறு இல்லை. இதெல்லாம் முதல் அரசாங்கம் செய்ய வேண்டும். இந்த மக்கள் முதல் இங்க இருக்கிற மக்களை நிரந்தரமா ஒரு இடத்துல இருத்தி விட்டு அந்த மக்களை கொண்டு வாருங்கள். இந்த மக்களுக்கு கூட இருக்கிறதுக்கு இடமில்ல, அந்த மக்களையும் கொண்டு வந்து என்ன செய்ய பாருங்க. உணவு அனுரா என்ன சொல்லி வந்தார், உணவின் விலை என்ன போய்விட்டது. இவ்வளவு பொருளாதார பழு இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வளவு ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது தமிழர்களுடைய நிலத்தில் ஒரு யுத்தம் இல்லாத காலகட்டத்தில் இப்பொழுது சோதனை சாவடியில் அகற்றப்பட்ட யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனை சாவடியில் மீண்டும் கொண்டு வரப்படுகின்றன. தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த விரிவாக்கம், அது மக்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடு, மற்றது சிங்கள மக்களை மீண்டும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் குடியமர்த்துகின்ற செயற்பாடுகள். இதுதானே நவாலி பக்கமே இதுதானே நடந்தது. முகாமம் அந்த முகாம் அன்றைக்கு அது ஏதோ நாங்கள் அதை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டது. இல்லை என்று சொன்னா அன்றைக்கு அந்த நவாலி ராணுவ முகாம் அன்றைக்கு முற்றாக அழித்திருக்கப்படும். அதுதான் 12 பேர் அந்த மண்ணில் 12 பேர் 12 பேர் காவியமானார்கள். அன்று அந்த சக்கவண்டி இறங்கி இருந்தா அன்றே அந்த முகாம் அழிக்கப்பட்டிருக்கும். இந்த குடியேற்றத்திடம் அன்றே நிப்பாட்டப்பட்டிருக்கும், ஒழிக்கப்பட்டிருக்கும். ஆனா அன்று எமது மாவீரர் அந்த மண்ணில் விதையாயினது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா போய்விட்டது. அந்த ஒரு பெரிய ஒரு தாக்க தோளில் முடிந்ததுதான் இன்று அந்த இதை வைத்துக் கொண்டு அந்த ராணுவமா வைத்துக் கொண்டு அது சுற்றி உள்ள வரையில் சிங்களவர்கள் குடியேறியதும், அடுத்தது அங்க புத்த விகாரை கட்டி பெரிய ஒரு புத்த விகாரை கட்டி அதில் மக்கள் குடியேறியதும் இதுதான். இதே போலதான் இன்று வடக்கு கிழக்கு மீண்டும் பலிக்கிட்டு எப்படி ராணி சொன்னார் 1000 புத்த விகாரை கட்டி வேணுன்றது போல் இதை இன்று அனுரா சொல்ல போறதில்லை. என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அனுரா சொல்ல போறதில்லை. ஆனால் தங்கள் அடியாக்களை வைத்து மீண்டும் இதே நிலைதான் வரப்போன்ற இதை மக்கள் உணர வேண்டும். இன்னும் அனுரா செய்வார், எங்களுக்கு நல்லது தருவார், எங்களுக்கு நல்ல தீர்வு என்றவர்களுக்கும் அடுத்தது 80% எங்களுக்கு ஈழம் வளர்ந்து விட்டது, இந்த கையில் தந்து விட்டார்கள், இந்த வருஷம் பிறந்து விட்டது, பார்ப்போம் இந்த வருஷம் அது ஈழம் பெறுவனை பார்த்து விடைவந்தேன். நன்றி. ஆமாம் உறவுகளை, இந்த வேளையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு முதலில் தன் மீது பதிந்திருக்கின்ற தமிழின படுகொலையை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சிவகஜன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நீண்ட காலமாக விசாரணையின் பேரில் ஸ்ரீலங்காவின் சிறைகளில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவி இப்பொழுது கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இன்றைய நாள்
அல்ல, நேற்றைய நாள் யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றியலில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்பொழுது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் துவாரகன் மற்றும் ஒன்றிய செயலாளர் சிவகஜன் ஆகியோரால் கையெழுத்து ஆரம்பித்து வைக்கப்பட்ட போராட்டத்தில் அனைத்து பீடங்களதும் மாணவர் ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கையொப்பமிட்டு இந்த போராட்டத்துக்கு வேலை செய்திருக்கின்றார்கள். எளியவர்கள் கையெழுத்து போராட்டத்துக்கு தலைமையேற்று கருத்துரையாற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சிவகஜன், தமிழ் போர் கைதிகளின் கைதானது தனியே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பார்க்கப்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக அது அனைத்துலகமயப்பட வேண்டிய தமிழின படுகொலை நீட்சி என்று சொல்லி ஒரு அழகான சொல்லாடல் உண்மையை உரத்து சொல்லியிருக்கின்றார். அதாவது அனைத்துலகமயப்பட வேண்டிய தமிழின படுகொலை நீட்சி என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகையில் தற்போது விடுதலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற 10 அரசியல் கைதிகளின் 8 பேரின் மீதே நீதிமன்ற வழக்குகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் 2 மீது எந்த வழக்குகளும் இந்த அனுர அரசு கூட இல்லாமல் தடுத்து வைத்திருக்கின்ற அநீதியையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இனப்படுகொலை போரின் நீட்சியான போர்க்கைதிகளின் கைதுகளை நாம் இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற அவர், எங்களுடைய சுய நிர்ணயத்துக்கான கோரிக்கையை அனைத்துலகப்படுத்துவதற்கும் அதனை வலுச்சேர்ப்பதற்கும் ஜெனீவா சமவாயம் உள்ளிட்ட பன்னாட்டு சமவாயங்களுக்கு உட்பட்டு போர்க்கைதிகள் war prisoners என்ற சொற்பதமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அது ஸ்ரீலங்காவின் ஆட்சி பரப்புக்குட்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்துக்குட்பட்ட அரசியல் கைதிகளாக பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் என்று சொல்லி சுருங்கப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த ஆட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து பன்னாட்டு சமூகம் சமாளிப்பதற்கான வாக்குறுதிகளை வாரி வாரி இறைத்து வருகின்ற போதிலும் எங்கள் நிலையில் மட்டும் எந்த ஏற்றங்களும் நிகழ்ந்ததாக இல்லை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு முதலில் தன் மீது பதிந்திருக்கின்ற தமிழின படுகொலை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இனப்படுகொலை நீட்சியான போர்க்கைதிகளின் விடுதலை. காலில் வடு என்றால் காலை வெட்டி எறிவதாக இல்லாமல் அந்த வடுக்களை ஆற்றுவதாக நல்லிணக்கம் அமைய வேண்டும். நல்லிணக்க உரையாடல்களை தொடங்கும் அனுர அரசு உண்மையான நல்லிணக்கத்தில் நம்பிக்கை இருந்தால் அதனை போர்க்கைதிகளின் விடுதலையில், இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுவதில், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை ஏற்று அங்கீகரிப்பதில், ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணயத்தை அங்கீகரிப்பதில் என்று இவ்வண்ணம் காட்ட வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினர் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஆமாம், இவர்கள் இளையவர்கள், பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றவர்கள். இவர்களுடைய அந்த இளையவர்கள் எடுக்கின்ற கருத்துக்கள் நாங்கள் முக்கியமாக உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். அதேபோல் அரசியல் கைதியின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலம்புரி சங்கத்தினர் முன்னெடுக்கின்ற அந்த கையெழுத்து போராட்டத்தில் பலரும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அந்த கையெழுத்து போராட்டத்தில் கையெழுத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நாளை பற்றி பார்க்கும் பொழுது கடற்கரும்புலிகள் லெப்டினன்ட் கர்னல் நலா மேஜர் வஞ்சியின் வீரவணக்க நாள், வஞ்சியின்பன் மேஜர் வஞ்சியின்பனின் வீரவணக்க நாள் இன்று தென் தமிழம் திருமலை கடற்பரப்பில் இதே ஜனவரி 7ஆம் நாள் 2006ஆம் ஆண்டு அன்று ஸ்ரீலங்கா கடற்படையின் டோரா கலம் மூழ்கடித்த கரும்புலி தாக்குதல் வீரச்சாவை தழுவிக்கொண்ட கடற்கரும்புலி லெப்டினன்ட் கர்னல் நலா, கடற்கரும்புலி மேஜர் வஞ்சி ஆகியோரின் அந்த தியாகத்தை நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். அதேபோல் போருதவி படை வீரர் தங்கையா உட்பட ஏனைய மாவீரர்களின் வீரவணக்க நாளும் இந்த நாள். அந்த வகையில் அவர்களுக்கு உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அதாவது வீர மறவர்களுக்கும் எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்திய மக்களுக்கும் நாட்டு பற்றாளர்கள் அவர்களுக்கும் உங்கள் வீர வணக்கம். ஏனென்றால் விடுதலை போராட்டம் என்பது ஒரு நாளில் முடிவதல்ல. அந்த போராட்டத்தை முன்னகர்த்துகின்ற பணியை மக்களாக செய்தவர்கள் ஏராளம். அந்த பணியை செய்த அத்தனை பேரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைத்துக் கொள்கின்றோம். சரி நேயர்களே, இன்றைய நாளில் வணக்கம் கேடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைந்து சிறப்பித்த எல்லோருக்கும், கருத்துக்கள் சொன்னவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் முதலில் ஒரு பாடலை எடுத்து வர வேண்டியவர்கள். நாங்கள் அவசரமாக இன்றைய சிறப்பு வருகையாளர் இணைந்து கொள்ள முடியாத, அது விடைபெற்றுச் செல்ல வேண்டிய ஒரு சூழலில் அவர் கேட்டிருந்ததற்கமைய நாங்கள் அவரை முதலில் அனுமதித்திருந்தோம் செல்வதற்கு. எனவே அந்த வகையில் அந்த பாடலை இப்பொழுது முதலில் எடுத்து வந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். அடியோடு